குடியரசு தினம் நமது தேசிய பெருமை. இன்று நாம் அனைவரும் ஒன்றாக கூடி கொண்டாடும் நாள் ஜனவரி 26. இது சாதாரண நாள் அல்ல, மிகச் சிறப்பு வாய்ந்த நாள். 1950ஆம் ஆண்டு இதே தேதியில் நமது நாடு குடியரசு என்று அறிவிக்கப்பட்டது. இதனால் ஜனவரி 26 நமது நாட்டின் அடையாளமான நாளாக அமைகிறது. நாம் 1947ஆம் ஆண்டில் சுதந்திரம் பெற்றோம். ஆனால் அரசியல் அமைப்பின்றி ஒரு நாடு முழுமையடையாது. நம் நாடு எப்படி முன்னேற வேண்டும், சமூகத்தில் ஒற்றுமை மற்றும் சமநிலையை எப்படி நிலைநாட்ட வேண்டும் என்பதை வரையறுக்கும் அடிப்படையாக நமது அரசியலமைப்பு இருக்கிறது. குடியரசு தினத்தின் வரலாறு. சுதந்திரத்திற்கு பிறகு நம் அரசியலமைப்பை உருவாக்க ஒரு குழு அமைக்கப்பட்டது. டாக்டர் P.R. அம்பேத்கர் அவர்கள் இந்த குழுவின் தலைவர். 2.5 ஆண்டுகள் உழைத்து அவர்கள் நமது அரசியலமைப்பை உருவாக்கினர். இது பல்லாயிரம் விவாதங்களின் முடிவாக உருவானது. இந்தியாவில் ஒவ்வொரு மனிதனும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அவரவருக்கு சம உரிமை வழங்க வேண்டும் என்பதே இதன் மைய கருத்தாகும். பெருமை மிகு நாளாக ஜனவரி 26 தேர்வு செய்யப்பட்டது. ஏனெனில் 1930ஆம் ஆண்டில் இந்த தேதியில்தான் லாகூரில் பூர்ண ஸ்வராஜ் என்ற கோரிக்கையை முற்றிலும் முன்வைத்தனர். அதுவே நமது சுதந்திர போராட்டத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் இடையிலான பாலமாக அமைந்தது. அரசியலமைப்பின் சிறப்புகள். நமது அரசியலமைப்பு உலகிலேயே மிக விரிவான அரசியலமைப்பாக இருக்கிறது. இதில் அனைவருக்கும் சம உரிமை அளிக்கிறது. மத, மொழி, ஜாதி என்ற பேதங்கள் இல்லாமல் ஒற்றுமையுடன் வாழ வழிகாட்டுகிறது. மக்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துகிறது. சுதந்திரம், சமநிலை, சமூக நீதி ஆகியவை இதன் மூலக்கூறுகளாகும். இந்திய அரசியலமைப்பின் முக்கியத்துவத்தை கற்க நமது முன்னோடிகளை நாம் எப்போதும் நினைவு கூற வேண்டும். குடியரசு தின விழா தேசிய பற்றின் வெளிப்பாடு ஆகும். இன்று டெல்லியின் ராஜ்பாட்டில் பெரிய அணிவகுப்பு நடைபெறும். 3 ஆயுதப்படைகளும் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவார்கள். மாநிலங்களின் கலை நிகழ்ச்சிகள் பங்கேற்று பல்வித பல்லினங்கள் ஒருமித்த இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக அமைகிறது இந்நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினராக ஒரு வெளிநாட்டு தலைவர் அமர்ந்து நம் அணிவகுப்பை பார்வையிடுவார்கள். இந்த நாடு நம்முடையது என்பதை உணர்த்தும் ஒவ்வொரு குழந்தைக்கும், இளைஞருக்கும், பெரியவருக்கும் இந்த விழா ஒரு உந்து சக்தியாக அமையும். குடியரசு தினமான இன்று நாம் செய்ய வேண்டிய அல்லது ஆற்ற வேண்டிய கடமைகள். குடியரசு தினத்தை நம்முடைய ஒற்றுமையின் சின்னமாக பார்க்க வேண்டும். ஒவ்வொருவரும் கல்வி மற்றும் அறிவை மேம்படுத்துதல் வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாக்க பாடுபட வேண்டும். ஒற்றுமையை காக்க பாடுபட வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு சிறிய செயல்களும் இந்தியாவின் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக அமையும். அன்பும் ஒற்றுமையும் நிறைந்த இந்தியாவை உருவாக்கும் பொறுப்பு ஒவ்வொரு இந்தியரின் கடமையாகும். எனவே இந்த இனிய நாளில் சுதந்திரம் தினத்தை கொண்டாடுவதுடன் நமது குடியரசு தினத்தை கொண்டாடுவதுடன் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட நம்மளுடைய முன்னோர்களின் தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதும் இந்நாளின் முக்கியத்துவமாக அமையும். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்.